ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும்னு பிளான் பண்ணி கிளம்புவோம். ஆனால் போகிற வழியே ஒரு டெஸ்டினேஷனாக மாறிடுச்சுன்னா மான்சூன் டைமில் இது ஒரு ஹெவன் ரூட்னே சொல்லலாம். ஒரு ரோடு 2 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுது. ரெயின், மவுண்டெயின், ஃபாரஸ்ட்டு அண்ட் எவ்ரி ஃபியூ கிலோமீட்டர்ஸ்க்கு நேச்சரோட வேறு வேறு ஃபேஸ். இன்றைக்கி நாம் போக போகிற ட்ரிப்பு டெஸ்டினேஷனோட ஜேர்னியை என்ஜாய் பண்ண வைக்கக்கூடிய ஒரு மான்சூன் ட்ரிப்பு. வெல்கம் டு மேக்கரை மான்சூன். தென்காசின்னு சொன்னாலே எல்லாருக்கும் குற்றாலம் தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். பட் இந்த மேக்கர்ன்றது ஒரு அண்டர் ரேட்டராகவே இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ராவலர் பிகே. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இயர்லி மார்னிங் குற்றாலம் ரீச் ஆகி ஒரு குளியலை போட்டு நீங்கள் வர வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடவி நெய்னார் நீர்த்தேக்கம். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரானவொடனே இப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப், அதுவும் மான்சூன் டைமில் வேறு லெவல் அமேசிங்காக இருக்குங்க. நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீனாகவும் ஒரு இந்த ஃபார்மிங் லேண்டு, சுற்றி வரைக்கும் மவுண்டெயின், ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிற டேமு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பைக்கில், காரில் போகிறதுக்கு இந்த ட்ரிப்பு ஒரு அமேசிங்காக இருக்கும். இது அடவி நெய்னாரோட என்ட்ரன்ஸு. உள்ளே போனவொன்னே பார்த்தீங்கன்னா 2 சைடும் தென்னை மரம். நாங்கள் போன டைமில் மழை இருந்தது, ஃபென்டாஸ்டிக்கான கிளைமேட்டும் இருந்தது. பட் என்னென்னா டேம் நிறைஞ்சு இங்கே இந்த உபரி நீர் வெளில வரும் இல்லையா, அப்போ பார்க்குறது தான் வேறு லெவலில் இருக்கும். பட் நாங்கள் போகிறப்போ அதில் தண்ணீர் எக்ஸஸ் வாட்டர் ரிலீஸ் ஆகி வரலை. ஸோ இருந்தாலும் கிளைமேட்டு, இந்த சுற்றி இருக்கிற இந்த பசுமையான மரங்கள், ரோடு வேறு லெவல் தான் சொல்லுவேன் நான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு போகலாம், ஃப்ரெண்ட்ஸாக போகலாம். ஸோ திரும்ப அங்கே போயிட்டு ரிட்டன் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பயங்கர க்ரௌட் ஆயிடுச்சு. ஏன்னா போன அதே வேலை தான் ரிட்டன் வரணும். ஸோ இந்த ஏரியா போகிறப்பவே இங்கே நிறுத்தி ஃபோட்டோலாம் பக்காவாக எடுத்துட்டேன். ஸோ வர்றப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌடாக இருந்தது, பட் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம மேக்கரை மலையேற ஆரம்பித்தாச்சு. நீங்கள் பார்க்குற இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற இப்படி தான் இருக்க போகுது இந்த மலைப்பாதை. ஸோ மலைப்பாதைனாவே, மலை பயணம்னாவே மெயினாக சூப்பரான ஒரு கொண்டை வீசி வளைவு இப்படிலாம் இருக்கும். பட் இந்த டைம் தான் மெயின். அதாவது கிளைமேட்டு வேறு லெவல், ஃபேண்டாஸ்டிக், அமேசிங்காக இருந்தது. எனக்கு விவரிக்கவே வார்த்தை இல்லை. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா லாரி. ஸோ இதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்தது, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்படியே ரசிச்சுட்டு, மெயினாக நீங்கள் காரில் சன்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேறு லெவல் தான், குழந்தைங்களையாக இருக்கட்டும். பட் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அங்கங்கே சேஃபான இடத்துல மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வேறு லெவல். நீங்கள் ரீச் ஆகிறப்போ இப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். நான் ஆக்சுவலாக அந்த இடம் ரீச் ஆகிறப்போவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வியூ பாயிண்ட்டை, ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு, இதை மிஸ் பண்ணிடாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு மெமரியாக இருக்கும். ஸோ கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து முடிச்சுட்டு அப்படியே உள்ள மேக்கரை டு அச்சங்கோவில் ரோடு. இதுதான் இந்த ஏரியாவில் பஸ் வசதின்றது கம்மி தான். அதனால் நீங்கள் காரில், பைக்கில் போகிறது என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பைக்கில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரெயின், மழை பெய்யுது, மான்சூன் டைம்ன்றதுனால ரெயின் கோட்டு, ஜாக்கெட்டு, சேஃப்டி மெஷர்லாம் பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டு சுற்றி வரைக்கும் இருக்க மரங்கள் பாருங்களேன், ஒரு மனதுக்கு எவ்வளோ நிம்மதியாக, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ரைவாக இருக்கும்னு பாருங்கள். ரோடு காலியாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப அண்டர் ரேட்டர்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இன்னும் மக்கள் இங்கே வரலை அதிகமாக. இனிமேல் இதுக்கப்புறம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் மான்சூன் டைமில். பட் சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி விட்டு காற்று உள்ள ஜிலு ஜிலுன்னு வருது, மழை பெய்யாத வரைக்கும். இது இந்த மான்சூன் டைமுக்கு இது ஒரு சொர்க்கம்னே சொல்லுவோம். ஃபஸ்ட் நம்ம லேண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா, ரீச் ஆகிறது இதுதான் இந்த கேரளா செக் போஸ்ட். ஸோ இதை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகணும். இதுதான் கேரளா எல்கைக்குள்ளே நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்றதுக்கான முதல் இன்ஃபர்மேஷன். சுற்றி பயங்கர மிஸ்ட்டு. லிட்டராக நம்ம சொன்னோம் அப்படின்னா மேகத்துக்கு உள்ளே தான் போகிறோம். ஸோ அந்த மிஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அங்கங்கே இப்போ கேரளானாலே மழை பெய்யுது, மலைச்சரிவு கூட இருக்குது. ஸோ மான்சூன் டைமில் இந்த மலைச்சரிவும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக நம்ம நோட் பண்ணி போய்க்கணும். அங்கங்கே இது மாதிரி குட்டி குட்டி அருவி ரோட்டில் பார்த்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சவுண்டாக இருக்கட்டும், சின்ன அருவியாக இருக்கட்டும், ரோட்டில் ஓடுது, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லைட்டாக மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துச்சு, அதனால் நிறுத்தி பொறுமையாக அந்த வண்டி போன பிறகு நாங்கள் போனோம். இதுக்கப்புறம் தான் இந்த மான்சூனோட ரியல் மேஜிக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஹெவி மிஸ்ட்டு, பயங்கர மிஸ்ட்டு, செம்மையாக இருக்கும். மனசுக்கு அப்படியே ஒரு ட்ராவல் தெரப்பி தான் இது. ஸோ அடுத்து நீங்கள் இந்த ஏரியா ரீச் ஆவீங்க. இதுதான் மணலார் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே கட்டணம், அதாவது ஃபீஸ் இது என்ட்ரி ஃபீ உண்டு. ஸோ நீங்கள்
இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே ரீச் ஆகிடுவீங்க. பட் இங்கே குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸு கேரளா இந்த ரோட்லேயே இருக்குது. ஸோ அங்கே தான் போய் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரி ரிசிப்ட் வாங்கிட்டு வரணும். அது ஒரு பெரிய ஒரு இன்கன்வீனியன்ட்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அங்கே இதுக்கு அடுத்து ஒரு கும்பாரெட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. 2 வாட்டர் ஃபால்ஸுக்கும் காமனாக வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ முக்கியமாக அங்கே வந்து கேஷ் கிடையாது, ஜிபே கிடையாதான், கார்டு மட்டும்தானா. நான் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது, க்ரௌடாக இருந்ததுன்றதுனால இங்கே நான் போகலை. நெக்ஸ்ட் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம மணரால் வாட்டர் ஃபால்ஸை தாண்டி அப்படியே அச்சங்கோவில் ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம். ஸோ வேறு லெவலில் இருந்தது. அங்கே பாருங்கள் இந்த லேண்ட்ஸ்கேப், இந்த க்ரீனரி, இந்த மரம் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் அப்படியே சென்டர் ஓப்பன் பண்ணிட்டு கேமரா வெளில விட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பர்சனலாக நான் போன ரீசன்ட் ட்ரிப்பில் வந்து இந்த மான்சூன் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுக்கு க்ளோஸாக இருந்தது இந்த ட்ரிப்பு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கும்பாரெட்டி வாட்டர் ஃபால்ஸ், இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இங்கே அலௌடு இல்லை. ஏன் அப்படின்னா சில பராமரிப்பு பண்ணிங்கனாலும் மழை பெஞ்சதுன்னா தண்ணி அதிகமாக வருது அப்படின்றதுனாலையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து நீங்கள் வந்து டிக்கெட்டு எடுக்கணும். அந்த வாட்டர் ஃபால்ஸ், மணரால் வாட்டர் ஃபால்ஸாக இருக்கட்டும், இந்த கும்பாரெட்டியாக இருக்கட்டும், இங்கே தான் எடுக்கணும். ஸோ இந்த ஏரியாவில் லோக்கல் ஃபுட்டு, நம்ம மாங்காய், நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இங்கே வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டே அப்படியே வந்து போகலாம். ஸோ நான் இங்கே மாங்காய்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் அச்சங்கோயில் நோக்கி போயிட்டோம். போகிற வழியில் தான் இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிற முடியாது, பட் இது வந்து ரிவர் கிராசிங். ஸோ ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர் கிராசிங் இருக்குது. ஸோ நம்ம ஊர் பக்கம்லாம் அப்போலாம் நம்ம பார்த்தது இல்லையா. ஸோ ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. சவுண்டாக இருக்கட்டும், அந்த தண்ணி வந்து ரொம்ப க்ளீனாக ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு மழை பெஞ்சதுக்கு அதுக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து, ஆஃபீஸர்னு சொல்ல முடியாது, அங்கே இருக்கிறவங்க வந்து இது மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்க. போலீஸ்காரங்களும் நிற்கிறாங்க, ஃபாரஸ்ட் எம்ப்ளாயீஸும் நிற்கிறாங்க. குளிக்க விட மாட்றாங்க, இறங்க விட மாட்றாங்க, பார்க்கிங் பண்ண விட மாட்றாங்க. ஸோ ரொம்ப வந்து ஏன் அப்படின்னா நிறைய பேர் நிறுத்திட்டு, சம்டைம் மழை ஹெவியாக ஆகிடுச்சு அப்படின்னா தண்ணி ஃப்ளோ அதிகமாகிடுது. 2 வீலர் கூட ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன், 2 வீலர் இழுத்துட்டு போகிற மாதிரிலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த தண்ணி ஃப்ளோ அதிகமாச்சுன்னா அந்த ரோட்டுக்கு மேலே வர ஆரம்பிச்சிருது. என்னடா எங்கேயுமே குளிக்க முடியலையே, வந்தது வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிருந்தேன். கொஞ்சம் தூரம் இதெல்லாம் தாண்டி வந்து போயிட்டு இருந்தோமா, இங்கே வந்து ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு. அதில் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தாங்க, எல்லாம் ஜென்ஸாக இருந்தாங்க. ஸோ வந்து அப்படியே நிறுத்தி கேட்டோம், இங்கே குளிக்கலாமா என்னென்னு. அவங்க வந்து பக்காவாக ஒரு ஐடியா சொன்னாங்க. காரை நிறுத்திட்டு சைடில் வந்து ஒரு வே இருக்குது, கீழே போனீங்கன்னா பாறையாக இருக்குது, பார்த்து சேஃபாக குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு லெவல். மழை தூருது, அப்படியே வண்டியை நிறுத்திட்டு உள்ளே இறங்கி போயிட்டோம். இங்கெல்லாம் ஒரு சில வீடுகள் இருக்குது, பட் எல்லா வீட்லேயும் எலக்ட்ரிக் அந்த கம்பி வேலி வந்து போட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா யானைகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் போலங்க. ஸோ அதனால் சேஃப்டிக்காக போட்டிருக்காங்க. ஸோ நான், என்னோடய கசின், மிஸ்ஸஸ், என் பையன் எல்லாரையுமே கூட்டிகிட்டு அப்படியே வந்து குளிக்க போயிட்டேன். அவங்க குளித்தவங்க சொல்லி அனுப்புன ஒரே விஷயம், தம்பி நீச்சல் தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக போய் தைரியமாக குளிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு பாறைனாவே தெரியும், கொஞ்சம் வழுக்கும். தென் ஒரு பயங்கர ஒரு சுழல் மாதிரி ஒன்று இருக்குது, அதை டக்குன்னு வந்து நம்மளை இழுத்துட்டு போகும். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நாங்கள் போன எல்லாருக்குமே வந்து, நாங்கள் எல்லாம் பேசிக்கலி வி ஆர் ஃப்ரம் வில்லேஜ். ஸோ அதனால் நீச்சல்லாம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம இப்போ இந்த நேச்சரோட ரொம்ப க்ளோஸாக வரோம்ல, அப்போ தான் நமக்கு புரியும் இந்த வாட்டர் ஃப்ளோவோட சவுண்ட் இருக்குல்ல. நோ மியூசிக், நோ டயலாக், இந்த வாட்டர் ஃப்ளோவே வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அப்போ தான் நமக்கு புரியும் நேச்சருக்கு வந்து சினிமாட்டிக் மியூசிக் க்ரியேட் பண்ண ஒரு எடிட்டர்லாம் தேவையில்லை அப்படின்னு. பக்காவான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம்னே சொல்லுவேன் நான். பட் நீங்கள் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வரலாம், வராமல் கூட இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய கசின் வந்து டக்குன்னு குளிக்கணும்னு ஆர்வப்பட்டு குதிச்சிட்டாப்பில். பட் பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு, ஏன்னா மழை வேறு பெய்யுது. ஆப்வியஸாக நைட்டில் இருந்தே வந்து தூரலாக தான் இருந்தது. ஸோ டக்குன்னு வந்து குளிக்க ஆரம்பித்தாச்சு. பயங்கர சில்லுன்னு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து பீஸ்ஃபுல்லாக, யாரோட தொந்தரவும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். ட்ராவல் அப்படின்னா பிளேஸை வந்து கலெக்ட் பண்ணுறது கிடையாது, இது மாதிரி பெஸ்ட்டு மூமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறது தான். போகிற வழியிலேருந்து மயில் வேறு லெவல். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நமக்கு முன்னாடியே வந்து அந்த வண்டி கேரளா லாரின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக ரோட்டு மேலே நின்று வாட்டர் வாஷ் பண்ணிட்டுருந்தாங்க. தென் அப்படியே மூவ் ஆகி அச்சங்கோவில் ரீச் ஆகிட்டோம். ஸோ நீங்கள்
பேசிக்காக சாமி பக்தராக இருந்தீங்க, டிவோட்டியாக இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இங்கே பிரசாதம் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே ஒரு லெமன் சோடா வந்து ஃபேமஸ்ஸு, என்னென்னு கேட்டு அதை விசாரிச்சு குடிச்சிக்கோங்க. முடிச்சுட்டு திரும்ப அதே ரூட்டில் ரிட்டர்ன் ஆகுறோம். ரிட்டர்ன் ஆகிற கொஞ்சம் தூரத்தில் வந்து நாங்கள் போகிறப்போ வந்து இந்த பிளேஸ் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். திரும்ப வந்து நிறுத்திட்டு இங்கே உள்ளே வந்தால் வேறு லெவல். அங்கே பாருங்கள், ஒரு அணை, சின்ன அணை மாதிரி, மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பயங்கர தண்ணி ஃப்ளோ. நான் அதை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன், வீடியோ எடுத்துக்கிட்டேன். பட் அதே இடத்துல ஒரு போலீஸு 2 பேர் உட்காந்துருக்காங்க, விசில் அடிக்கிறாங்க. அங்கே போகாதீங்க, விட மாட்டாங்க, அலோ இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆல்ரெடி குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அங்கே குளிச்சாச்சு. இதை பார்த்த உடனே நான் எங்கே போய் குளிக்கலாம்னு நினச்சேன். பட் அங்கே வந்து அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லைட்டாக மறுபடியும் ஒரு சில்லுன்னு கால்கையெல்லாம் நினச்சிட்டு கழுவிட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். திரும்ப போகிறப்ப எங்கெல்லாம் நமக்கு வந்து ஆள் நிற்கக்கூடாது, வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அங்கே யாருமே இப்போ இல்லை. காரணம் என்னென்னா எல்லோரும் ஒரே இடத்துல லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வர்றப்போ அதையும் நோட் பண்ணிட்டு வந்துட்டோம். வர்றப்போ நம்ம போகிறப்போ மிஸ் பண்ண ஒரு இடத்துல நிறுத்தி நீட்டாக அழகாக அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் என் பையனை எல்லாருமே ஜாலியாக விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ திரும்ப வர்றப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் மழையாகவும் க்ளவுடியாகவும் இருந்தது. திரும்ப வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையும் பெஞ்சுது, வெயிலும் அடிச்சது. மதியானம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. லஞ்சுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு தேடி வர்றப்போ மேக்கரை பக்கத்தில் கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசி வில்லேஜ்னு ஒரு ரிசார்ட், இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போனோம். கிட்டத்தட்ட மணி இப்போவே வந்து 2-2:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால் சாப்பாடு மீல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி பிரியாணி, சிக்கன் ரைஸ் தான் இருக்குன்னாங்க. நாங்கள் ஆளுக்கு ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். யாருக்காவது இந்த ஸ்டே பற்றி வேணும் அப்படின்னா ஸ்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் இருக்குது. தயவு செஞ்சு யாரும் போயிடாதீங்க. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆசிரமம் அப்படின்னு ஒன்று இந்த ஏரியாவில் இருக்குது. அந்த ஆசிரமம் போகிற ரோடு இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, இங்கே ரிசார்ட் இருக்குது, நீங்கள் தங்கிக்கலாம். மெயினாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அல்டிமேட் ஃபன்னு தான், அல்டிமேட் என்ஜாய்மெண்ட்டு தான். ஸோ 24 hours நமக்கு வாட்டர் ஃபால்ஸ் ஆக்சஸ் இருக்குது. அப்போனா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ இது மாதிரி அங்கங்கே ரிவர் க்ராசிங்லாம் இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம போகிறது என்னென்னா, நீங்கள் ஒரு டிவோட்டினா கண்டிப்பாக அந்த கோவில் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். திருமலை குமாரசாமி டெம்பிள். இந்த கோவில் வந்து 600 வருட பழமையான கோவில்னு சொல்லப்படுது. ஈவினிங் டைமில் இந்த கோவிலுக்கு வர்றது வந்து ஒரு ப்ரிஃபரபிள், சூப்பராக இருக்கும். இங்கே வந்து இந்த ஹீல் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் தான் ஏறுவோம். கார், பைக் வந்து அலௌடு, பஸ்ஸு வந்து கிடையாது, இல்லாதுன்னா நடந்து போய்க்கலாம். ஸோ இங்கே தான் ஃபெமிலியரான புஷ்பா படம், நிறைய மூவி வந்து இந்த கோவிலில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த ட்ரைவும் பார்த்தீங்கன்னா கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் இந்த ஹீலில் ஒரு 10 minutes தான் ஆகுது. பட் இருந்தாலும் பயங்கர 2 பக்கமும் மவுண்டெயினை வந்து குடஞ்சி ரோடு போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்படியே ரோட்டில் வந்து போகிறதுக்கு இந்த வியூ பாயிண்ட் அங்கங்கே நின்று சேஃபாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு இந்த ரோடில் 50 ரூபா காருக்கு வந்து என்ட்ரி ஃபீயாக சார்ஜ் பண்ணுறாங்க. கீழே என்ட்ரன்ஸ்லேயே வாங்கிட்டு தான் மேலே வரணும். நான் மேலே ஏற ஒரு விஷயம் நோட் பண்ணேன். பயங்கர காற்று. ஆளே வந்து ஒரு சின்ன குழந்தையெல்லாம் கையில் வச்சுருந்து, சின்ன குழந்தையெல்லாம் கீழே வச்சுருந்தோன்னா பயங்கரமாக தள்ளுது நம்மளை. நான் என்னோடய லைஃப் டைமில் இது மாதிரியான ஒரு பயங்கர காற்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லோரும் அப்படியே வந்து காற்றுல தள்ளாடுறாங்க, நடக்கவே முடியல. இங்கே இருக்கிற குளத்தில் இருக்க இந்த தண்ணி பாருங்கள், ஏதோ கடல் அலையாட்டம் வந்து போச்சு. ஃபஸ்ட் டைமாக நான் இவ்வளோ விண்ட் ஃப்ளோவை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பயங்கரமாக இருந்தது, ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது. கிளைமேட்டு, இந்த காற்று எல்லாம் வேறு லெவல். அப்படியே நான் வந்து இந்த கோவிலை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் இதில் ஒரு வாக் போனீங்கன்னாவே ஒரு வந்து சூப்பராக இருக்கும். கோவில் தரிசனம் கூட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. பட் வந்து இந்த மலைக்கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டேமு, ஒரு பக்கம் மேக்கரை, ஒரு பக்கம் தென்னை மரங்கள், இந்த க்ளவுடான இந்த ஒரு கிளைமேட்டு வேறு லெவலுங்க. மனம் அப்படியே வந்து ரம்மியமாக இருக்குதா, அப்படியே மனசெல்லாம் அப்படியே லேசாக இருக்கிற மாதிரி இருக்குது.
ஸோ எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிருந்தாங்க. குழந்தைங்க, ஃபேமிலியாக வந்தவங்க, பசங்க எல்லாரும். நான் அப்படியே வந்து நானும் என்ஜாய் பண்ணிட்டு இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முந்தைய சினிமாவில் ஆரம்பித்து இன்னமுமே வந்து இங்கே நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மலைக்கோவில் வந்து முக்கியமாக சினிமாவிலே வந்து பிரபலமான ஒரு மலைக்கோவில். ஸோ இந்த வியூலாம் பாருங்களேன், வேறு லெவல். அப்படி கம்ப்ளீட்டாக இங்கேருந்து ஒரு தென்காசி வரைக்குமே கவர் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா செங்கோட்டை பக்கத்தில் தான் இருக்குது. நியர் நீங்கள் மேக்கரை போனீங்கன்னாவே இந்த பண்பொழி வழி இங்கே ஒரு டைவர்ட் ஆகும், ஒரு பக்கம் மேக்கரைக்கு டைவர்ஷன் ஆகும். திரும்ப ரிட்டன் வந்து யூட்டன் போட்டு அங்கே பண்பொழி அதை நோக்கி நீங்கள் வந்து பயணிச்சிடலாம். ஸோ சூப்பராக இருந்தது. பசங்கள்லாம் கூப்பிட்டு போனீங்க, ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். அங்கே போயிட்டு சாமி கும்பிடாட்டினாலும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அந்த ஃப்ளோவை அது மாதிரி இந்த மான்சூன் டைம்லாம் வந்து தாறுமாறு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னா, தங்கத்தேர் 1500 பே பண்ணிங்கன்னா அந்த தங்கத்தேர் விழா வந்து நீங்கள் நடத்திக்கலாமா. 20,000 இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனாக நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த தங்கத்தேர் வந்து விழா நீங்கள் வந்து நடத்திக்கலாம் அப்படின்றத போட்டிருந்தாங்க. யாருக்காவது இது மாதிரி தங்கத்தேர் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். யாருக்காவது இதுக்கு முன்னாடி இங்கே வந்து தரிசனம் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி மான்சூன் ட்ரிப்பெல்லாம் நம்ம இனிமேல் தான் கவர் பண்ண போகிறோம். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பயங்கர காற்று அந்த பக்கம் தான் அடிக்குது, இந்த பக்கம் இல்லை. காரணம் என்னென்னா, கோவில் வந்து ஒரு சைடாக வந்து இந்த காற்றை மறைச்சிக்குது. இங்கே ஏன் வந்து இங்கே காற்று அதிகமாக அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, ஆப்போசிட்டில் ஒரு மவுண்டெயின் இருக்குது. இங்கேருந்து அடிக்கிற காற்று அந்த மலைத்தொடர்களில் பட்டு பயங்கர ஃபோர்ஸாக ரிட்டர்ன் வருது. ஸோ அதனால தான் இந்த கோவிலோட ஒரு புறம், அதாவது சைடில் வந்து இந்த காற்று விண்டு ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மரம் எவ்வளோ ஆடுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் அந்த சைடில் நின்னேன். என்னால் கண்ணை முழிச்சே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வந்து காற்று. சின்ன சின்ன பசங்கள்லாம் அங்கே நின்னாங்க, பட் எல்லாரையும் தூக்குது அவ்வளோ காற்று. என் பையனெல்லாம் நான் கையிலே தான் பிடிச்சிக்கிட்டோம், ஏன்னா அவனெல்லாம் தள்ளுது. நீங்கள் ஒரு டைம் ஜம்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தூரம் உங்களை தள்ளி விட்டுரும், அந்த அளவுக்கு விண்டு ஃப்ளோ இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த மவுண்டெயினை விட்டு கீழே இறங்கியாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கங்கே நிறுத்தி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதெல்லாம் ரொம்ப டிராஃபிக்லாம் இல்லை, ஸோ பிரச்சனையும் இல்லை. பயங்கர காற்று இருந்தது. ஸோ அதோட கீழேயும் இறங்கியாச்சு. நம்ம இந்த ஒன் டே ட்ரிப்பு உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்றதை நான் ரொம்ப திடமாக நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம திரும்ப போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் க்ரீனரியாக தான் இருக்கும். ஸோ போகிறப்பவும் நீங்கள் நீட்டாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம்.